வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ். நம்ம சூப்பர் சிங்கர் ஃபேமஸ் கப்பீஸ் கானா போயர் இப்போ ஒரு ஆன்லைன் மீடியாவுக்கு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. இந்த இன்டர்வியூவில் நம்ம கப்பீஸ் அவர்கள் நான்லாம் தலையோட வம்சம்னு சொல்லி நம்ம தலை அஜித் அவர்களை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம தலை அஜித்தை பற்றி ஒரு கலக்கலான பாடலும் பாடி ஆசிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உடனடியான அப்டேட்ஸை பெற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாடு, இந்தியா மட்டும் இல்லாமல் உலக அளவில் ரொம்பவே அதிகமான ரசிகர்களை கொண்டு தமிழ் சினிமாவையே செம்மையாக கலக்கிட்டு இருக்க ஒரு மாஸ் ஹீரோ தான் நம்ம தலை அஜித். அவர் இப்போ டைரக்டர் எச் வினோத்தோட இயக்கத்தில் நேர்கொண்ட பார்வை படத்தில் ரொம்பவே பிஸியாக இருக்காரு. அது போலவே இப்போ சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸில் செம்ம மாசாக கலக்கிட்டு உலக அளவில் அதிகமான ரசிகர்களை கொண்டவர் தான் நம்ம கப்பீஸ் கானா போயர். அவர் தீவிர தலையோட ஃபேனு. இப்ப சமீபத்தில் அவர் ஒரு ஆன்லைன் மீடியாவுக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. இந்த இன்டர்வியூவில் பேசும்போது நம்ம கப்பீஸ் அவர்கள் நான் சில ரேஸ் இதுலலாம் போவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதற்கு அவங்க எதுக்கு ரேஸ்லலாம் போகணும், அதெல்லாம் ரொம்பவே ஆபத்தான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு நம்ம கப்பீஸ் அவர்கள் நான்லாம் தலையோட வம்சம், இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம், ரேஸில் போகிறது பெரிய விஷயம் இல்லை, அதில் உயிர் போயிடும் தெரிஞ்சு போகிறாங்களே அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதன் பிறகு இது போல தான் நம்ம அஜித் அவர்களை பற்றி ரொம்பவே புகழ்ந்து பேசியிருந்தாரு. அவரை பற்றியும் அவர் ரேஸில் போகிற விஷயங்களை பற்றியும் நிறையா பகிர்ந்துருந்தாரு. நம்ம கப்பீஸ் அவர்கள் இதை பற்றி சொன்னது மட்டும் இல்லாமல் அதன் பிறகு நம்ம தலை அஜித் அவர்களுடைய பெருமையை பற்றி ரொம்பவே சூப்பராக ஒரு பாட்டில் பாடி ஆசித்திருந்தார். நம்ம தமிழ் சினிமா மற்றும் சூப்பர் சிங்கரில் ரொம்பவே பிரபலமாக இருக்க நம்ம தலை அஜித் மற்றும் கப்பீஸ் கானா போயரை பற்றியும், மேலும் நம்ம தலை அஜித்தினுடைய தீவிர ரசிகரான நம்ம கப்பீஸ் அவர்கள் நம்ம தலையை பத்தி சுவாரஸ்யமா சொன்னது மட்டும் இல்லாம அவரை பத்தி அசத்தலான ஒரு பாடலை பாடினதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.